காலை வேளையில் கூடிய ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே இந்த ஆராதனையை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஒருமனப்பட்டு தேவனுடைய நாமத்தில் தேவனை நோக்கி நாம் பார்க்கலாம். மகிமையுள்ள தேவனை ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த காலை வேளைக்காக தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த காலை வேளையில் கூட ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே கர்த்தாவே உம்மை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கும்படியாக கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் கர்த்தாவே ஓ கர்த்தாவே தகப்பனே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஓ கர்த்தாவே, இந்த வேளையில கூட ஆராதனையை நீர் ஆண்டவரே கர்த்தாவே ஓ தகப்பனே நீரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக தகப்பனே ஓ கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே தகப்பனே ஆண்டவரே ஆவியானவர் தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஓ எங்களோடு நீர் இடைப்படும்படியாக கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஒவ்வொரு பகுதியில் கூட ஆண்டவரை உம்முடைய மகிமை வெளிப்படும்படியாக தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரை உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரை ஸ்தோத்திரம் ஆண்டவரை அசைவாடுகிற ஆவியானவர் தாமே ஆண்டவரை இந்த ஆராதனையின் ஆரம்பம் முதல் முடியும் பரியந்தம் ஆண்டவரை ஒவ்வொரு பகுதியில் கூட ஆண்டவரை கர்த்தாவே நீர் இருந்து கர்த்தாவே நீர் மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை கர்த்தாவே எந்த ஒரு தடையும் இராதபடிக்கு தகப்பனே மின்சாரம் அந்த பிஎஸ் சிஸ்டம் ஆண்டவரை கர்த்தாவே எதுவும் எந்த விதத்திலும் ஒரு தடையை கொண்டு வராதபடிக்கு தகப்பன கர்த்தர் நீர் தடைகளை நீக்கி போடுகிறவர் தாமே இந்த ஆராதனையை கர்த்தாவே எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக நீரே பெரிய காரியங்களை செய்ய மகிமைப்படுங்க. ஆரம்பம் முதல் முடிவு பரியந்தம் கூட இருந்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா. வேளையில கூட நாம் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக சில பாடல்களை நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை இந்த வேளையில மகிமைப்படுத்தலாம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை சொல்லி தேவனை மகிமைப்படுத்தி இந்த பாடலை நாம் பாடுவோம். They
பரிசுத்தமாகட்டுமே என்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. நம்மை பலவான்களாய் மாற்றினவர், பலவான என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கின்றவர். பலவான என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கின்றவர். எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர், முன்னின்று சத்துருவை துரத்துபவர். எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர், முன்னின்று சத்துருவை துரத்துபவர். இஸ்ரவேலின் மகிமையவர், நீங்கள் இஸ்ரவேலின் மகிமையவர். யேசுரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. யேசுரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. யேசுரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. யேசுரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. நீ என் தாசன் என்றவரே, நான் உன்னை சிருஷ்டித்தேன் என்றவரே. நீ என் தாசன் என்றவரே, நான் உன்னை சிருஷ்டித்தேன் என்றவரே. பாவங்கள் யாவையும் மன்னித்தீரே, சாபங்கள் யாவையும் நீக்கினீரே. பாவங்கள் யாவையும் மன்னித்தீரே, சாபங்கள் யாவையும் நீக்கினீரே. மீட்டு கொண்டேன் என்றீரே, என்னை மீட்டு கொண்டேன் என்றீரே. யேசுரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. யேசுரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. யேசுரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. யேசுரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. பயப்படாதே என்றவரே, நான் உன்னை மறவேன் என்றவரே. பயப்படாதே என்றவரே, நான் உன்னை மறவேன் என்றவரே. சந்ததியிலே உன் ஆவியையும், சந்தானத்தின் மேல் ஆசியையும். சந்ததியிலே உன் ஆவியையும், சந்தானத்தின் மேல் ஆசியையும். ஊற்றி ஊற்றி இறக்கவரே, என்னில் ஊற்றி ஊற்றி இறக்கவரே. யேசுரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. யேசுரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. யேசுரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. யேசுரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. அல்லேலூயா. அவரின் துதிகளில் தூயப்படுகிறது, அவருடைய துதிகளில் வாசம் பண்ணுகிறது. எல்லாவற்றிலும் எல்லாமாயிருந்து நம்மை நடத்துகிறவர், என்னாலும் நம்மோடு கூட இருக்கிறதுனா இந்த காரியத்தில் குறித்து கவலை இல்லை என்று சொல்லி இந்த வெளியில ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துமா. பொன்னான இயேசுவே, பொன்னான இயேசுவே, புண்ணிய நன்னேசரை கொண்டு செல்வோம் பூலோகமெங்கும். அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். பொன்னான இயேசுவை, புண்ணிய நன்னேசரை கொண்டு செல்வோம் பூலோகமெங்கும். அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம்.
ஜெயம் செய்வார். எத்தனையோ நோய்கள் அத்தனையும் போகும், எத்தனையோ நோய்கள் அத்தனையும் போகும். இயேசுவின் ரத்தத்தாலே ஜெயம் பெறுவோம். நாம் இயேசுவின் ரத்தத்தாலே ஜெயம் பெறுவோம். பொன்னான இயேசுவை புண்ணிய நேசரை கொண்டு செல்வோம் உலகமெங்கும். ஆண்டவரை வழியின்றி கூறுவோம். காலமும் கடலையும் காத்திருக்காது இந்த காலத்திலே உலகை கலக்கிடுவோம். காலமும் கடலையும் காத்திருக்காது இந்த காலத்திலே உலகை கலக்கிடுவோம். கல்லான நெஞ்சம் கரைந்திட செய்யும், கல்லான நெஞ்சம் கரைந்திட செய்யும். கனிவான கர்த்தர் பணி செய்திடுவோம். நாம் கனிவான கர்த்தர் பணி செய்திடுவோம். பொன்னான இயேசுவின் பொன்னியான நேசரை கொண்டு செல்வோம் உலகமெங்கும். அவரும் ஜெயபலி என்றே கூறுவோம். பொன்னான இயேசுவை பொன்னியான நேசரை கொண்டு செல்வோம் உலகமெங்கும். அவரும் ஜெயபலி என்றே கூறுவோம். அல்லேலூயா. அவர் எலிசா மூலமாக அற்புதம் செய்த தேவனவர். இந்த நாளில் கூட எல்லாவற்றிலும் இருந்து எல்லாவர் போராட்டம் நெருக்கத்திலிருந்து கர்த்தர் எல்லாவற்றிலும் நம்மை நடத்தி நம்மை உயர்த்தி நிறுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்மை அவருடைய திருக்கரத்தினால் தாங்குகிற தேவனவர். அப்படியே நாம் ஒருமனப்பட்ட ஆராதனைக்குள்ளாக பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி அவரே நம்மை காத்து நடத்துகிற தேவனவர். தாங்கி என்னை திரு சித்தம் நடத்திடுவே. குயவன் கையில் கரிமன்னா அனுதினம் நீ வணைந்திடுவே. குயவன் கையில் கரிமன்னா அனுதினம் நீ வணைந்திடுவே.
திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமரம்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே தமரம்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே. என்னை கைவிடாதிரும் நாதா, என்னை விடினும், என்னை கைவிடாதிரும் நாதா, என்னை விடினும், உமதாக யாம் சகித்தேன், உமது உமதாக யாம் சகித்தேன், உமது திருமே. அல்லேலூயா, ஒரு மகிமை. அல்லேலூயா, 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 வெளிப்படுகிற நேரம் ஒரு மகிமை உள்ள தேவன், ஒரு மகிமை உள்ள தேவன். ஆவியானவரே, ஆவியானவரே, ஓ அவரை வரவேற்போம், அவரை வரவேற்போம். ஓ எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் எல்லாமா இருக்கிறவர், ஓ எல்லோரிலும் சிறந்தவர், ஓ எல்லோரிலும் பெரியவர், ஓ இருக்கிறவரும் இருந்தவரும் வரப்போகிறமாக சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர். ஓ ரிமரி மரி வாசந்தனமோ. ஓ Lord, we welcome you, Father. Oh Lord, we welcome you, Father. Oh, let your spirit of anointing, oh Father. Oh, fill us, fill us, fill us, fill us, oh Father. Oh, let the Spirit fill us, oh Father. Oh, let the Spirit fill us, oh Father. Oh, let the Holy Spirit, oh Father. Oh, burn all things, oh Father. Oh, burn all things, oh Father. சுத்தம் ஆண்டவரே, ஓ பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே, ஓ நீரங்களை நிரப்புவீராக, ஓ நீரங்களை நிரப்புவீராக ஆண்டவரே, ஓ நீரங்களை நிரப்புவீராக தகப்பனே. சுத்திரம் சுத்திரம் ஆண்டவரே. ஓ அப்படிப்பட்ட மகிமை உள்ள தேவனே, ஓ கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஓ மகிமை உள்ள தேவனே, ஓ மகிமை உள்ள தேவனே. அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் அவர். ஓ ஏழு குத்து விளக்குகளின் நடுவில் ஓ அசைவாடுகிற தேவன் அவர். ஓ கர்த்தர் அப்படிதான் தேவனே. ஓ நாம் தேவனை தொழுது கொள்ளுகிற போது அவருடைய பிரசன்னம் நம்மத்திலே கடந்து வருகிறது. அவருடைய பிரசன்னம் நம்மை
ஆட்கொள்ளுகிறது. ஓ அவருடைய பிரசன்னம், ஓ கர்த்தாவே உம்முடைய பிரசன்னத்தை ஆண்டவரே, ஓ கர்த்தாவே சுத்திரம் சுத்திரம் ஆண்டவரே. ஓ எந்த ஒரு சூழ்நிலையிலும் கூட, ஓ எந்த ஒரு சூழ்நிலையிலும் கூட நம்மை நடத்துகிற அந்த பிரசன்னம், ஓ நம்மை தூக்கி எடுக்கிற அந்த பிரசன்னம். ஆவியானவரே ஆவியானவரே ஆண்டவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் தகப்பனே. சுத்திரம் ஆண்டவரே. ஆவியானங்கள் தெய்வமே, ஆவியானங்கள் தெய்வமே கர்த்தாவே. ஓ மகிமை 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 மகிமை, ஓ மகிமை ஆண்டவரே, ஓ மகிமை மகிமை மகிமை. அவர் அப்படியே கூப்பிடுவோம். அவர் கூப்பிடுகிறவர்களுக்கு இறங்குகிற தேவன் அவர். ஓ அவர் கூப்பிடும் போது அவர் நம்ம மத்தியில் இறங்குகிற தேவன் அவர். ஓ கர்த்தாவே சுத்திரம் 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 ஆண்டவரே. ஓ நம்மை தம்முடைய கரத்தினால் தாங்கி நடத்தினவர். ஓ நம்மை தப்ப வைக்கிற தேவன் அவர். ஓ வாதையின் கூடாரத்தை அணுகாதென்று சொன்ன தேவன் அவர். ஓ ஒருபோதும் நம்மை விட்டு விலகாதவர், ஒருபோதும் நம்மை கைவிடாதவருமாய் இருக்கிறவரே. ஓ இந்த வேளையில கூட கர்த்தாவே, ஓ அல்பா ஒமேகாவும் இருக்கிற தேவன், ஓ ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறவர். அவரே எல்லாரிலும் மேலானவர். ஓ எல்லாரிலும் சிறந்தவர். ஓ அவரே கர்த்தாவே சுத்திரம் ஆண்டவரே. மாரியா சந்தனம். Oh Lord, we worship you, Father. Oh Lord, we worship you, Master. Oh let your presence, oh let your presence dwell among us, Lord. Let your presence dwell among us, Father. கர்த்தாவே உம்முடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், உம்முடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் தகப்பனே. ஓ மகிமை 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 உள்ளவரே, மகிமை உள்ளவரே. ஓ சேனைகளின் கர்த்தர் அவர் பரிசுத்தர். ஒருவரும் சேரக்கூடாத வழியில வாசம் பண்ணுகிறவரே. ஓ கர்த்தாவே நீர்கள் மத்தியில அசைவாடுவீராக ஆண்டவரே. ஓ நீர்கள் மத்தியில அசைவாடுவீராக ஆண்டவரே. ஓ எங்கள் மத்தியில அசைவாடுகிற தேவன் அவர். ஓ எல்லாவற்றிலும் எல்லாமாயிருந்து ஓ கர்த்தாவே சுத்திரம் சுத்திரம் ஆண்டவரே. அவர் சமூகம் நமக்கு முன்பாக கடந்து செல்லுகிற போது அவருடைய சமூகம் அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது. ஓ அவர் இங்கே இஸ்ரவேலின் பாளையத்திற்கு முன்பாக ஓ கடந்து சென்ற போது ஓ அது அவர்களுக்கு ஒரு வெற்றியை தந்தது போல, ஓ நமக்கும் அது ஒரு வெற்றிக்கு நேரான அனுபவத்துக்குள்ளாக ஓ கர்த்தர் இந்த ஆராதனையின் மூலமாய் நம்மை கொண்டு செல்கிறார். ஓ நம்மை கொண்டு செல்கிறதை நாம் பார்க்க முடியும். ஓ கர்த்தர் இந்த வேளையில கூட ஒவ்வொரு வெற்றியின் அடையாளமாக ஓ இந்த ஆராதனையை கூட கர்த்தர் நமக்கு ஓ ஆசீர்வதித்து தருவாராக. ஆசீர்வதித்து தருகிற தேவன் அவர். அவரே நாம் நோக்கி பார்ப்போமா. கர்த்தாவே சுத்திரம் சுத்திரம் ஆண்டவரே. ஓ கர்த்தாவே சுத்திரம் ஆண்டவரே. ஓ சுத்திரிக்கிறமே ஆண்டவரே. கைவிடா காத்தீடும் பரமானின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்தீடும் பரமானின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். ஜாவும் பிரசன்ன போதுமையா, இப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்ன போதுமையா, இப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. கடலாழத்திலும் அக்கினி சூளையிலும் என்னை காத்திடும் பலமானோ. விஷ சர்ப்பங்களோ சிங்க
மாட்டேன் என்று சொல்ல வாக்கு பண்ணினது. அவர் வாக்கு பண்ணின தேவன். அவர் ஒருபோதும் வாக்கு மாறாதவர். எந்த ஒரு சூழலிலும் வாக்கு மாறாத தேவன் அவர். வாக்குரைத்தவர். அவர் வாக்கை நிறைவேற்ற வல்லமை உள்ள தேவன் அவர். அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அளித்த வாக்குகளில் அவர் அந்த வாக்கு தத்தங்களை நிறைவேற பண்ணின தேவன் அவர். எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு போராட்டத்தில் அக்கினி ஜுவாலைக்கு நடுவாக சாத்தான் மேஷாக் ஆபேத்நேகோ வீசப்பட்ட போது அவர்களுக்கு தெரியும், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லமை உள்ளவர். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லமை உள்ளவர் என்று சொல்லி அவர்கள் அறிந்திருந்தபடினால ஒரு துணிச்சலோடு அக்கினி ஜுவாலைக்குள்ளாக கடந்து சென்றதை பார்க்கிறோம். கடந்து சென்றதை பார்க்கிறோம். அவர்கள் வஸ்திரங்கள் அவர்கள் எதுவும் சேதமடையாதபடிக்கு அக்கினி ஜுவாலைக்குள்ளாக உலாவின ஆவியானவர் உலாவின ஆவியானவர் சூழ்நிலைக்கு நடுவாக சூழ்நிலைகளை மேற்கொண்டு சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் போது கர்த்தரை நம்பி நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்கிற வல்லமை உள்ளவர் என்று சொல்லி ஒரு விசுவாசத்தோடு ஒரு நம்பிக்கையோடு ஒரு தேவன் மேல ஒரு வைராக்கியத்தோடு நாம் கடந்து செல்லுகிற போது எல்லாவற்றிலும் நமக்கு துணை நிற்கிற தேவன் அவர். எல்லாவற்றிலும் நமக்கு துணை நிற்கிற தேவன் அவர். அன்று அந்த யுத்த களத்தில் எல்லாருக்கும் முன்பாக ஒரு சின்ன பையன் எதிர்த்து நடந்து செல்கிறான். அந்த யுத்தத்தை மேற்கொள்ள ஒரு சிறிய தாவீது எதிர்த்து நடந்து செல்கிறான். அது அவனுடைய சுயபலம் அல்ல. அது அவனுடைய சுயபலம் அல்ல. அத்தனை எக்ஸ்பீரியன்ஸ் ஆன அத்தனை ஜனங்கள் அத்தனை போர் வீரர்கள் மத்தியில அவன் கடந்து செல்லும் போது அவன் சொன்னது ஒன்றுதான், நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்தினால உன்னை எதிர்கொண்டு வருகிறேன் என்று சொல்லி இஸ்ரவேலின் தேவனுடைய நாமம் அத்தனை மகத்துவம் உள்ளது, அத்தனை பயங்கரம் உள்ளது, அத்தனை பெரியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட நாமத்தை நாம் தரித்து கொண்டவர்களாக கர்த்தருடைய சேனையில நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் எல்லாவற்றிலும் நமக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவர். எத்தனையோ சூழ்நிலைகள்ல வாக்கு தத்தங்கள் நிறைவேறாமல் இருக்கலாம் என்று சொல்லி யோசிக்கலாம். ஆனால் வாக்கு தத்தம் பண்ணினவர் வாக்குரைத்தவர் அவர் ஒருபோதும் நம்மை கைவிடுகிறவர் இல்லை. ஒருபோதும் நம்மை கைவிடுகிறவில்லை. சோதனைகளை சகிக்கிறவர் பாக்கியவான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது போல கர்த்தர் நம்மை பாக்கியவதிகளாக எடுத்து நிறுத்த வல்லமை உள்ளவர். வல்லமை உள்ள தேவன் ஆண்டவர். கர்த்தாவே ஸ்தோத்திரம். அப்படிதான் யோபு அப்படிதான் போராடி கொண்டிருந்தான். யோபு எத்தனை செல்வந்தனாயிருந்த யோபு ஒரு சாதாரண மனிதனை போல ஒன்றுமே இல்லாமல் தன்னுடைய சரீரத்திலும் ஒன்றும் இல்லாமல் தன்னுடைய ஆசி என்று சொல்ல ஒன்றும் இல்லாமல் தன்னுடைய சொத்து எதுவுமே இல்லாமல் அவன் தனித்து நின்ற போது கூட அவன் சொல்லுகிற வார்த்தை, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் அவரையே பற்றி கொண்டபடினால எல்லாவற்றிலும் தன்னுடைய முன்னிலைமை பார்க்கிறோம். அடுத்த நிலைமைகள்ல கூட கர்த்தர் அவனுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதங்கள் பல மடங்கு ஆசீர்வாதங்களை கொடுத்த தேவன் அவர். சூழ்நிலைகள் அப்படிதான் இருக்கலாம். ஆரம்பமா இருந்தாலும் சம்பூர்ணம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சூழ்நிலைகளோடு பசியோடு பட்டினியோடு தேவைகளோடு இருக்கலாம். அன்று விதவை அப்படிதான் இருந்தாங்க. எத்தனையோ ஜனங்களை நாம் வேதாகமத்துல பார்க்க முடியும். நாளைய தினத்துல என்ன செய்ய போறோம் என்று சொல்லி ஒவ்வொரு எதிர்பார்ப்போடு கவலையோடு கடந்து சென்ற எத்தனையோ ஜனங்கள். ஆனால் அடுத்த நாளில கூட தேவன் அவர்களுக்கு வைத்திருந்த ஆசீர்வாதங்கள் எத்தனை அதிகமாக. அன்று 5000 புருஷர்களும் அவர்களுடைய ஸ்திரீகளும் அன்று கூடியிருந்த போது கூட அத்தனை நாட்கள் உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருந்தவர்கள். நாம் பல நேரங்களை யோசிக்கலாம். தேவனுடைய வார்த்தையை கேட்கிற போது அது நம்மை வெறுமையாய் அனுப்புகிறதில்லை. சாப்பிட்டு திருப்தியாகி மிச்சம் எடுக்கத்தக்கதாக ஆசீர்வாதங்களோடு அனுப்புகிற தேவன் அவர். மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதிக்கிறவர், எங்களை பலப்படுத்துகிறவர், எங்களுக்கு சகாயம் செய்கிறவர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. முக்கிய ஆராதனை ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேளையில கூட கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
நீரே தகப்பனே ஆண்டவரே, எங்களை ஆட்கொள்ளுவீராக ஆண்டவரே, நீரே எங்களை ஆட்கொள்ளுவீராக ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவரே. கர்த்தாவே இந்த வேளையில கூட ஆண்டவரே, கர்த்தாவே எங்களுடைய தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே எங்கள் தேசம் கடந்து செல்லுகிற கர்த்தாவே சூழ்நிலைகளை நீர் அறிந்திருக்கிறீர் தகப்பனே. பாடுகளுக்கு நேராக ஆண்டவரே, எத்தனை ஜனங்கள் ஆண்டவரே பட்டினியோடும் பசியோடும் தகப்பனே போராடி கொண்டிருக்கிறதை நீர் அறிவீர் ஆண்டவரே. கர்த்தர் நீர் மனம் இறங்குங்க ஆண்டவரே. வனாந்திரத்தில் ஆண்டவரே அத்தனை ஜனங்களுக்கு, அத்தனை லட்ச ஜனங்களுக்கு ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மன்னாவையும் காடையும் தந்த தேவன் ஆண்டவரே. கர்த்தாவே இது உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. இது உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. ஒரே ஒரு கீழ்காற்று ஆண்டவரே. கர்த்தாவே ஒரே ஒரு காற்று ஆண்டவரே. அது போதுமே தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படிப்பட்டதுக்கு நேராக ஆண்டவரே எங்கள் ஜனங்களையும் ஆண்டவரே எங்கள் தேசத்தையும் கர்த்தாவே நீர் கொண்டு சென்று ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே இந்த கொரோனா வைரஸ் ஆண்டவரே முற்றிலுமாய் அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால முற்றிலுமாய் அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே சபைகள் திறக்கப்படத்தக்கதாக ஆண்டவரே ஜனங்கள் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவே ஒன்று சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கத்தக்கதாக ஆண்டவரே கர்த்தர் நீர் வழிகளை வாசல்களை எங்களுக்கு திறந்து தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இது நிமித்தமாக ஆண்டவரே கர்த்தாவே போராடி கொண்டிருக்கிற எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவரே, நாங்கள் அறிந்த எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவரே கர்த்தாவே எங்கள் நண்பர்கள் ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே அறிந்தவர்கள் என்று சொல்லி ஆண்டவரே எத்தனையோ ஜனங்கள் போராடுகிறார்கள் ஆண்டவரே. இதிலிருந்து தகப்பன் நீர் பூரண விடுதலை தரும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தேசந்தோறும் இருக்கிற சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். சபைகளில் நடைபெறுகிற ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். அனைத்திலும் ஆண்டவரே தேவன் நீர் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஊழியர்களின் எல்லைகளை நீர் பெரிதாக்கும்படியாக ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே எழுப்புதல் ஆண்டவரே இந்த தேசம் எங்கும் பற்றி எரியத்தக்கதாக ஆண்டவரே தகப்பனே இந்த தேசம் எங்கும் ஆண்டவரே பற்றி பிடிக்கத்தக்கதாக தகப்பனே உம்முடைய எழுப்புதலை கர்த்தாவே எங்கள் தேசத்தின் மேல் ஆண்டவரே நீர் வைப்பீராக ஆண்டவரே. ஜனங்கள் உம்மை தேடி வரத்தக்கதாக ஆண்டவரே உம்மை நம்பி உம்மை விசுவாசித்த ஆண்டவரே உம்மை சார்ந்து இருக்கத்தக்கதாக கர்த்தர் நீர் கர்த்தாவே கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தாவே எங்கள் சபை ஜனங்கள் ஆண்டவரே விசுவாச குடும்பங்கள் ஆண்டவரே அனைவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் நீர் கர்த்தாவே கற்பனை அவர்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து நீர் ஆசீர்வதித்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையை கூட கர்த்தாவுடைய கரத்துல கொடுக்கிறோம். மீதியான வேலை நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. உடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சந்திக்கிறதுல ஒரு பெரிய சந்தோஷம். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி வருகிறார். இதுவரை நடத்தின தேவன் இனியும் அவர் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட இருந்து பேசுகிற தேவன், நம்மை வழி நடத்துகிற தேவன், நமக்கு உதவி செய்கிற தேவன், அவர் மகிமைப்படுத்தக்கதாக இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசட்டும். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக நாம் கடந்து போகலாம். என்னோடு கூட யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 35வது வசனத்துக்கு நேராக உங்கள் கவனத்தை திருப்புங்கள். யோவான் 11ஆம் அதிகாரம் 35வது வசனம் இப்படி சொல்லுகிறது: இயேசு கண்ணீர் விட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதாகமத்தில் இருக்கிற ஒரு மிக சிறிய வார்த்தை என்று சொல்லப்பட்டாலும் அதனுடைய ஆழம், அது அளவிட முடியாத ஒரு ஆழமுள்ள ஒரு வார்த்தை. அதனுடைய அந்த காரியங்கள், அதில் சொல்லப்பட்டிருக்கிறவைகள் விவரிக்க முடியாத ஒரு பிரமாண்டத்தை ஒரு ஒற்றை வார்த்தையிலே, ஒற்றை சொல்லிலே வேதாகமம் நம்மோடு கூட பேசுகிறதை நாம் பார்க்க முடியும். அங்கே யோவான் சொல்லுகிற போது அந்த சொல்லுகிற வார்த்தை இயேசு கண்ணீர் விட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கண்ணீர் விட்டது யார் என்று கூறுகிறதை சரியாய் கவனியுங்கள்.
சொல்லுகிறான், அங்கே அழுகிறவர் யார், அழுது கொண்டிருக்கிறவர் யார் என்று பேசுகிறதை நாம் பார்க்க முடியும். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. தேவ ஜனங்களுடைய வாழ்விற்கானவைகளை செய்து முடிக்கும்படியா இறங்கி வந்து பரலோக தேவன் யோவான் சொல்லுகிற போது அப்படித்தான் சொல்லுகிறார். தேவனுடைய ஒரே பேரான குமாரன், தேவனுடைய தற்சுரூபம் என்று சொல்லப்பட்டிருக்கிற வண்ணமாய் அழுது கொண்டிருக்கிறவர் யார் என்று பேசுகிறார். ஏன் அவர் அழுது கொண்டிருக்கிறார், யாருக்காக அழுது கொண்டிருக்கிறார்? சூழ்நிலைகளை எல்லாம் நாம் அங்கே பார்க்கிறோம். மார்த்தாளும் மரியாளும் தன்னுடைய சகோதரனாகிய லாசரு எழுந்து போன ஒரு துக்கத்திலே இருக்கிற போது அவர்களை இயேசு சந்திக்கும்படி கடந்து வருகிறதான ஒரு இடம். மார்த்தாளும் மரியாளும் இயேசுவிடத்திலே வருகிறார்கள். வீதியிலே இயேசுவை அவர்கள் சந்திக்கிற போது அவர்கள் பேசுகிற அந்த வார்த்தைகள், அந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, மரித்து போன லாசருவை உயிரோடு கூட எழுப்ப போகிறேன் என்று சொல்லி கடந்து வந்த இயேசு அவர் கண்ணீர் விட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எதற்காக, எந்த சூழ்நிலையிலே? ஒரு மரண வீடு, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், அங்கே வருகிற போது அவர் சொல்லுகிறார், மரணத்தின் மேலே சகல அதிகாரமுடைய ஒருவர், மரணத்தின் மேலே சகல அதிகாரமுடையவர், மரணத்தின் பிடியிலே சிக்குண்டு கிடக்கிற மக்களை விடுவிக்கும்படியாக இறங்கி வந்தவர். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேத பகுதி சொல்லுகிறது, மரணத்திலே சிக்குண்டு கிடக்கிறதான லாசருவை அந்த மரண பிடியிலிருந்து விடுதலையாக்கும்படி கடந்து வந்தவர், விடுதலையாக்க போகிறதை அறிந்தவர், அறிந்திருந்தும் அழுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் என்ன செய்ய போகிறார் என்று அவருக்கு தெரியும். லாசரு அங்கே நிரந்தரமாய் இந்த கல்லறையில் இருக்க போகிறதில்லை, அவனை உயிரோடு கூட எழுப்ப போகிறார் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஆனால் சூழ்நிலைகளுக்குள்ளாய் கடந்து வருகிற போது என் வேத வசனம் சொல்லுகிறது, 11:31, யோவான் 11:31 போடப்பட்டிருக்கிறது, மரியாள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரம் அடைந்து அவர் கண்ணீர் விட்டு அழுகிறதை நாம் பார்க்க முடியும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் வருகிற போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தம்முடைய பிள்ளைகள் கண்ணீர் விடுகிறதை பார்க்கிற போது மார்த்தாள் அழுகிறதையும் மரியாள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்ததான் அந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு பார்க்கிற போது அந்த துக்கத்திலே பவுல் சொல்லுகிற போது ரோமர் 12:15 சொல்லுகிறான், சந்தோஷப்படுகிறவர்களோடு கூட சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களோடு கூட அழுங்கள் என்று சொன்னார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாம் படுகிற பாடுகள், நம்முடைய துயரங்கள் எல்லாவற்றிலும் நம்மோடு கூட இருக்கிறவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகள், நாம் கடந்து போகிற பாதைகள் எதுவாக இருக்கட்டும், என் வேதம் சொல்லுகிறது, அவைகளில் அவர் முன்பதாக நடந்திருக்கிறார். இயேசு கடந்து போவாத ஒன்றிலும் அவர் உங்களை நடத்துகிறது இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேத பகுதி சொல்லுகிறது, அந்த சூழ்நிலைகளுக்கு நடுவில் இயேசு ஆவியிலே கலங்கி துயரம் அடைந்து பாடுகளோடு கூட இருக்கிற மக்களை இயேசு சந்திக்கிற போது அவருடைய பாடுகளிலே அவர் என்ன செய்கிறார்களா, அவர்களோடு கூட இணைந்து கொள்ளுகிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த குடும்பம் ஒரு வேதனைக்குள்ளாய் இருக்கிற போது இயேசு அழுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கண்ணீரை குறித்து நீங்கள் சரியாய் அறிந்து கொள்ள வேண்டும். கண்ணீர் என்பது என்ன? அது ஒரு பெரிய துக்கத்தினுடைய வெளிப்பாடு, ஒரு பெரிய அன்பினுடைய வெளிப்பாடு. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கண்ணீர் ஒரு கண்ணின் மொழி என்று நாம் பார்க்கிறோம். கண் பேசுகிற மொழி. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வாய் பேச முடியாத சூழல்களிலே ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை கவனியுங்கள். வாய் பேச முடியாத சூழல்களிலே கண் பேசுகிறது. தொண்டை குடைக்குள் நாவு சிக்கிக் கொள்ளுகிற போது பேசுகிறதுக்கான வார்த்தைகளை தேடி தேடி வார்த்தைகள் கிடைக்காமல் போகிற போது இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வண்ணமாக மௌனம் கலைத்து மடை திறந்த வெள்ளம் போல அந்த கண்ணீர் தன்னுடைய மொழியை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். பேசுகிறதுக்கான வார்த்தைகள், ஒரு சொல் எத்தனை வல்லமை உள்ளது என்று நமக்கு தெரியும். ஒரு வார்த்தை ஒரு மனிதனை கொல்லுகிறதா இருக்கிறது, ஒரு வார்த்தை ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. எல்லாவற்றுக்குமான வார்த்தைகள் உண்டு. ஒரு மனிதனை தூக்கி எடுக்கிறதுக்கான வார்த்தைகள், ஒரு மனிதனை தைரியப்படுத்துகிறதுக்கான வார்த்தைகள், ஒரு மனிதனுக்கு ஆறுதல் சொல்லுகிற வார்த்தைகள், ஒரு மனிதனை உற்சாகப்படுத்த வார்த்தைகள். தமிழ் எங்கும் வார்த்தைகளை வைத்திருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும்.
எல்லாவற்றுக்குமான பல்வேறு வார்த்தைகள் வைத்திருக்கிறது. ஆனாலும் சில நேரங்களிலே சொல் தேடியும் கிடையாமல் போகும். வார்த்தைகள் கிடைக்காது. அன்றுவருக்கு மகிமுண்டாகின்ற சூழல்கள், எல்லா சூழல்களுக்குமான வார்த்தைகளை வைத்திருக்கிற ஒரு மொழிதான். ஆனாலும் பார்க்கிறோம் சில நேரங்கள், சில சூழ்நிலைகள் வருகிற போது, வார்த்தைகளை தேடுகிற போது வார்த்தைகள் சிக்காமல் போகிற போது, வார்த்தை கிடைக்கா. பேசுறது என்ன மாறுதல் சொல்ல வேண்டும், என்ன ஆறுதல் சொல்ல வேண்டும், என்ன வார்த்தைகளை சொல்ல வேண்டும், அந்த வார்த்தைகள் கிடைக்காமல் போகிற போதெல்லாம், அப்பொழுதெல்லாம் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் எல்லாம் கண்ணீர் தான் கை கொடுக்கும். மறுமொழியாய் கண்ணீர் தான் தன்னை முன்னிறுத்திக் கொள்ளும். அது பேச ஆரம்பிக்கும். கண்ணீர் பேச ஆரம்பிக்கிற போது தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, சொல்லப்பட்டிருக்கிற வண்ணமாக அந்த கண்ணீருடைய மொழி எப்படிப்பட்டதாக இருக்கிறதா, அந்த பிரளய வெளிப்புகளை எல்லாம் பின்னுக்கு தள்ளிவிட்டு, மாபெரும் காரியங்களை எல்லாம் ஒன்றுமில்லாமல் போக பண்ணிவிட்டு பெரும் மாற்றங்களை உண்டாக்குகிற ஒரு கண்ணீர். ஒரு மனிதன் அழுகிற போது, ஒரு மனுஷன் அழுகிற போது சூழ்நிலைகளை நாம் பார்க்க முடியும். எத்தனை விதமான மாற்றங்கள் அங்கே உண்டாகிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். இயேசு கண்ணீர் விட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சரியாய் கூட நீங்கள் கவனியுங்கள். இயேசு கண்ணீர் விட்டதாக வேதம் பதிவு செய்திருக்கிறதானே ஒரு குறிப்பான ஒரு 3 இடங்கள், எத்தனையோ இடங்களிலே இயேசு கண்ணீர் விட்டு இருக்கிறார். வேதம் பதிவு செய்து வைத்திருக்கிறதானே ஒரு 3 இடங்களை நாம் உங்களோடு கூட பேசட்டும். அந்த இடங்களை பேசுவதற்கு முன்பதாக வேதாகமத்திலிருந்து செய்திக்கு ஆதாரமாக கண்ணீர் விட்ட மக்கள், அழுது கண்ணீர் விட்டு போராடின சூழ்நிலைகள், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லா அழுகையும் ஒரே அழுகை அல்ல. விடப்படுகிற கண்ணீர்கள் எல்லாம் ஒரே விதமான கண்ணீர்கள் அல்ல என்பதை நீங்கள் சரியாய் அறிந்து கொள்ள வேண்டும். கண்ணீருடைய தன்மைகளை அறிந்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்டதாலே கண்ணீர்கள் உள்ளது, கண்ணீர் என்பது என்ன, அழுகை என்பது என்ன, அதை நாம் சரியாய் அறிந்து கொள்ள வேண்டும். பொதுவாய் சொல்லப்படுகிற போது ஒரு 3 விதமான கண்ணீர்கள். இந்த 3 விதமான கண்ணீர்கள் எப்படிப்பட்டது சொன்னா, எல்லா மனிதனுக்குள்ளாக இருக்கிற ஒரு இயல்பான கண்ணீர். அது எப்பொழுதும் நம்முடைய கண்களிலே நிரம்பி இருக்கும். ஒவ்வொரு மனிதனுடைய கண்களிலும் இந்த கண்ணீர் என்ன செய்திருக்குமா, நிரம்பி இருக்கும். ஏ என்று சொல்லப்படுகிற கண்ணீரை குறித்து ஆராய்ச்சி செய்ததான அமெரிக்கன் அகாடமி அவர்கள் பேசுகிற போது, இந்த கண்ணீரை குறித்து அவர்கள் ஆராய்ச்சி செய்து சொல்லுகிற போது சொல்லுகிறார்கள், எல்லா மனிதனுடைய கண்களும் கண்ணீரை உற்பத்தி செய்து கொண்டே இருக்கும். வருடத்திற்கு குறைந்தபட்சம் சொல்லுகிற போது சொல்லுகிறார்கள், ஒவ்வொரு மனிதனும் 60 முதல் 90 லிட்டர் வரைக்கும் கண்ணீரை என்ன செய்கிறானா, அவருடைய கண்களிலே உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறான். அந்த கண்ணீரை உற்பத்தி செய்து கொண்டே இருக்கும். இவைகளெல்லாம் பொதுவான கண்ணீர். சுமார் குறைந்தபட்சம் ஒரு 90 லிட்டர் கண்ணீரை என்ன செய்கிறதா, இந்த கண்கள் ஒவ்வொரு வருஷமும் உற்பத்தி செய்து கொண்டே இருக்கிறது. கண்களை மூடி கண்களை திறக்கிற போது கண்களின் ஓரங்களிலே இருக்கிறதானே சிறு துளைகள் வழியாக அந்த கண்ணீர் என்ன செய்கிறதா, அந்த கண்களுக்குள்ளாக அசைவாடுகிறது மாத்திரமல்ல, அந்த கண்களை விட்டு நாசின் வழியாக, தொண்டையின் வழியாக இறங்கி அவைகள் வெளியேறிக் கொண்டே இருக்கும். அந்த கண்ணீருடைய பலன்கள் 1000 காரியங்களை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஏறக்குறைய அந்த கண்ணீரிலே காணப்படுகிறவைகள், தண்ணீர் பெரும்பான்மை என்று சொல்லப்பட்டாலும் குறைந்தபட்சம் அவர்கள் எழுதுகிறார்கள் ஏறக்குறைய 1500 புரோட்டீன்கள் அதிலே உண்டு என்று சொல்லி. ஒரு மனிதன் கண்ணீர் விழுகிற போது அந்த கண்ணீருடைய காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும். ஏறக்குறைய எல்லா விதமான தண்ணீர் இருக்கிறது, உப்பு இருக்கிறது, மேக்னீசியம் இருக்கிறது, சோடியம் இருக்கிறது, குளோரைடு, இப்படி அவர் பெரிய லிஸ்ட் கொடுத்து கொண்டு போகிறார்கள். 1500. ஆண்டவர் மகிமைப்பட சரியா கவனிங்களேன்னு சொன்னா, இது பொதுவான இந்த கண்ணீர் என்ன செய்யும் சொன்னா, இந்த கண்கள் வறண்டு போகாமல் காத்துக் கொண்டிருக்கும். பாதுகாப்புக்காக வெளிப்படுகிற கண்ணீர் அது தினந்தோறும் உற்பத்தி ஆகிக் கொண்டே இருக்கும். உற்பத்தி ஆகிற அந்த கண்ணீர் எப்படி இருக்குன்னு சொன்னா, ஒரு என்ஜினுக்கு ஆயில் போடுகிறது போல அந்த கண்களை எப்பொழுது என்ன செய்யும், அந்த கண்களுக்கு ஒரு லூப்ரிகேஷன், அசைக்கிற போது, போகிற போது, வருகிற போது அந்த கண் வறண்டு போகாமல் இருக்கும். அனைவருடைய கண்கள் வறண்டு போகிறது என்று சொன்னால், தொடர்ந்து அந்த கண்களுக்கு கொடுக்கிறதான வேலைகள், அந்த கண்ணீர் உற்பத்தி ஆகிறதை விட அதற்காக செலவிடப்படுகிறவைகள் என்ன நடக்கும்? ஒரு வாகனத்துல தொடர்ந்து நீங்க அப்படியே ஓட்டிக்கொண்டே இருந்தா, அந்த என்ஜின் ஆயிலே ஊத்தாம ஓட்டிக்கொண்டு இருந்தா என்ன நடக்கும்? ஒரு நாள் வழியில வாகனம் என்ன செய்யும்?
ஜாமாய் நின்று அப்படித்தான் அனைவருடைய கண்கள் இன்றைக்கு பார்வைகளிலே பிரச்சனைகள் வருகிறது, தலைகளிலே பிரச்சனைகள் வருகிறது, நரம்பு மண்டலங்களிலே பிரச்சனைகள் வருகிறது. ஏன் சொன்னா இந்த லூப்ரிகேஷன் என்ன செய்கிறதா அந்த கண்களிலே இல்லாமல் போகிற போது வேதம் சொல்கிறது கண்களை காத்துக் கொள்வ சரீரத்தில் விளக்கு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது எப்பொழுது என்ன இருக்க வேண்டும். இந்த கண்ணீர் இவைகள் பொதுவானவர்கள் சரியாய் நோடு கூட கவனியுங்கள். ஒரு பொதுவான கண்ணீர், இயல்பான கண்ணீர், எல்லாருக்குள்ளாக இருக்கிறவர்கள். இரண்டாவது விதமான கண்ணீர் என்று சொன்னா இந்த ஒவ்வாமையினாலே அலர்ஜியினாலே உண்டாகிறதான கண்ணீர். ஒரு எரிச்சல் உண்டாகிறது. ஒரு புகையை அந்த கண் சந்திக்கிற போது அது அந்த கண்ணால் என்ன செய்ய முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடிகிறது இல்லை. அப்பொழுது ஆட்டோமேட்டிக்கா அதுக்குள்ள இருந்து என்ன செய்கிறதா ஒரு கண்ணீர் வர ஆரம்பிக்கும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சரியாய் கவனிங்கள். புகைகளை சந்திக்கிற போது வெங்காயம் என்ன செய்யும், கண்ணீர் வர ஆரம்பிக்கும். அதன் மூலமாய் வெளிப்படுகிறவர்கள் கண்கள் இப்படிப்பட்டவைகளை பாருங்க. இந்த இப்படிப்பட்டதான வெளியரங்கமான காரியங்களை சந்திக்கிற போது அவைகளின் நிமித்தம் என்ன செய்கிறது, அந்த கண்களிலே கண்ணீர் உண்டாகிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். மூன்றாவது வகையான கண்ணீர் எமோஷனல் டியர்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் சந்தோஷப்படும் மிகுந்த சந்தோஷம் அடைகிற போது ஆனந்த கண்ணீர் சொல்றாங்க பார்த்தீங்களா, அந்த கண்ணீர் உண்டாகிறது. ஒரு மனிதன் மிகுந்த துக்கப்படுகிற போது, வலியோடு கூட கடந்து போகிற போது அவனுக்குள்ளாக உண்டாகிறதான அந்த கண்ணீர். உலகத்திலேயோ கண்ணீர்களை குறித்து பேசுகிறது. முதல்ல கண்ணீர் சொல்றாங்க. முதல்ல கண்ணீர் விடுமா இல்லையா? முதல்ல கண்ணீர் விடும் தான் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லி இருக்கிறார்கள். முதலைகள் எப்பொழுது கண்ணீர் விடும் என்று சொல்லுகிற போது ஒரு சொல்லுகிறார் அவருடைய ஆராய்ச்சி கட்டுரையிலே, அது மனிதனை சாப்பிடுகிற போது அது கண்ணீர் விடும் என்று எழுதுகிறார். அலிகேட்டர் இன்னும் கைமான் என்று சொல்லப்படுகிற அந்த முதலை இனங்கள் எல்லாம் அவைகள் எப்பொழுதெல்லாம் சாப்பிடுகிறதோ அப்பொழுதெல்லாம் கண்ணீர் விட்டு கொண்டே சாப்பிடுவோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம கூட பல நேரங்கள் அப்படிதான் சாப்பிடும்போது சில ஆட்கள்லாம் அழுவான். எதுக்கு அழுவானே தெரியாது. சாப்பாடு அந்த ருசியை நினைச்சு அழுவானா, எதை நினைச்சு அழுவான்னு தெரியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். முதலைகள் எல்லாம் முதலை கண்ணீர் என்று சொல்லப்படுகிறது. பாருங்க, ஏன் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஒரு மனிதன் உணர்ச்சி வயப்படுகிற போது, அவனுடைய வாழ்விலே சூழ்நிலைகளை சந்திக்கிற போது, அந்த சூழ்நிலைகளை கூட அவன் கடந்து போகிற போது, 1 சாமுவேல் 1:8 நீங்கள் வாசித்து பாருங்கள். அன்னாள் உடைந்து அழுகிறதை நாம் பார்க்க முடியும். ஏன் அவள் அழுகிறாள்? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவளுடைய அழுகை, அன்னாள் இடத்திலே வார்த்தை இல்லை. பெண்ணினால் பேசுகிறாள், காரியங்களை சொல்லுகிறாள். அவளுக்கு விரோதமாய் தொடர்ந்து காரியங்களை பேசுகிற போது, குத்தி குத்தி காண்பிக்கிற போது, அவளுடைய குறைவுகளை பேசுகிற போது அன்னாள் அப்படியே உடைந்து போகிறாள். மறுமொழி சொல்ல வார்த்தை இல்லை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, அந்த வலிகள், வார்த்தைகளினாலே அந்த தாக்கப்பட்ட வலிகள். வள்ளுவர் பேசுகிற போது அப்படித்தான் சொல்லுகிறார். தீயினால் சுட்ட புண் உள்ளால் மாறாதே, நாவினால் சுட்ட வடு என்று எழுதப்பட்டிருக்கிறது. வார்த்தைகள் இங்கே அன்னாளால் இந்த வார்த்தைகளை தாங்க முடியவில்லை, அழுகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் சொன்னா ஒரு மனிதன் உணர்ச்சி வயப்படுகிறார். அந்த வலிகள், வேதனைகள் தாங்குகிற வலிகை இயேசுவை நீங்கள் என்னோடு கூட கவனிங்கள். இயேசு கண்ணீர் விட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கண்ணீர் எப்படிப்பட்டது? முதல் காரியம், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், கண்ணீர் ஒரு செய்தியை சுமந்து கொண்டு வருகிற போது, கண்ணீர் விடுகிற போது காரியங்கள் எப்படியெல்லாம் நடக்கிறது என்று பார்க்கிறோம். இந்த கண்ணீர் எதை சுமந்து கொண்டு வருகிறதா? ஒரு செய்தியை சுமந்து கொண்டு வருகிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்க வாசிக்க முடியும். இயேசு கண்ணீர் விட்ட போது இங்கே யோவான் 11:36 சொல்லப்பட்டிருக்கிறது, இவர் எவ்வளவாய் லாசருவை சிநேகித்தார் என்று சொன்னார். இயேசுனுடைய அன்பு வெளிப்படுகிறது. அந்த கண்ணீர் இயேசு லாசருவின் மேலே, அந்த குடும்பத்தின் மேலே வைத்திருந்த அந்த அன்பை வெளிப்படுத்துகிற ஒன்றாக அங்கே அந்த கண்ணீர் ஒரு செய்தியை சுமந்து கொண்டு வருகிறது. ஒவ்வொரு கண்ணீரும் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், அது ஒரு செய்தியை கொண்டு வருகிறது. கண் பேசும் மொழி என்று பார்க்கிறோம். வார்த்தை இல்லாத போது, வார்த்தைகள் கிடைக்காமல் போகிற நேரங்களிலே அந்த கண் தான் பேசுகிறது. அந்த கண்ணீரினுடைய வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் எவைகளை கொண்டு வருகிறது? நீங்க என்னோடு கூட ஆதியாகமம் 43:30 வாசித்து பாருங்கள். எத்தனையோ காலங்கள் ஆகிவிட்டது. விரோதமாய் வேலை செய்தவர்கள், விரோதமாய் காரியங்களை நடப்பித்த தன்னுடைய சகோதரர்கள் எல்லாம் அன்றைக்கு யோசேப்பின் முன்னாலே வந்து நிற்கிற போது யோசேப்பு அழுகிறான். யோசேப்பு அழுகிறான். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இங்கே ஆதியாகமம் 43:30 சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்பு அப்படியே ஓடி ஒளிந்து விடுகிறான்.
தெரியுமா? நான் தன்னுடைய கண்கள் கண்ணீரை உற்பத்தி செய்கிறது. அடக்க முடியாத ஒரு உணர்ச்சிகளுக்குள்ளாக அவன் கடந்து போய் கொண்டிருக்கிறான். அவனுக்கு தெரிகிறது அவனுடைய கண்ணிருந்து கொஞ்ச நேரத்தில் எதை செய்ய ஆரம்பிக்க போகிறது. இந்த உணர்ச்சிகளின் வடிகாலாக கண்களிலே கண்ணீர் சுரிந்து விடும். அந்த செய்தியை அவர்கள் அறிந்து விடுவார்கள். யோசேப்பு அழுகிறதுக்கு இடம் தேடி ஓடுகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒளிந்து கொண்டு அழுகிறதுக்கு இடம் தேடுகிறான். என்று சொன்னா, நான் விடுகிற கண்ணீர் நான் யார் என்பதை காண்பித்துக் கொடுத்து விடும். மொழி தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கண்ணீர் விட்டார் என்று சொன்னால், இயேசு அந்த கண்ணீரின் மூலமாய் நம்மிடத்திலே கொண்டு வருகிற செய்தியை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் பேசிக்கொண்டே இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த செய்திகள் ஒவ்வொரு கண்ணீரும் ஒரு செய்தியை உள்ளே வைத்திருக்கிறது. 1 சாமுவேல் 30:4 சொல்லுகிறது, தாவீதும் அவரோடு கூட இருந்தவர்களும் தங்களிடத்திலே அழுகிறதுக்கு பலனில்லாமல் போகும் மட்டும் அழுதார்கள். எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வருகிறது? தங்களாலே ஒன்றும் செய்ய முடியாது என்கிறதான ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளாய் கடந்து போகிறது. யோசேப்பு அழுகிறார் என்று சொன்னா, இவர்களின் சகோதரர்கள் இவர்களை நான் எவ்வளவு நேசித்துக் கொண்டிருக்கிறேன், இவர்களை பார்த்தது எனக்கு எத்தனை பெரிய சந்தோஷம் என்பதை அவர்கள் உடனே அறிந்து விடுவார்கள். என் கண்ணீர் அதை வெளிப்படுத்தி விடும். இருக்கிற எகிப்தியர்கள் அதை அறிந்து விடுவார்கள் என்று சொல்லி அந்த மொழியை மறைக்க அவன் முயற்சிக்கிறான். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீது ஓடுகிறான். அவனுடைய ஆற்றாமை ஒன்றும் செய்ய முடியல. பிள்ளைக்கு விரோதமாய் அவனால ஒன்றும் செய்ய முடியாத போது அழுது கொண்டு போகிறான். இன்னைக்கு பல நேரங்களில் அப்படித்தான். ஒன்றும் செய்ய முடியாத நேரங்கள் வருகிற போது அப்படியே உடைந்து போய் அழுகிறார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த மொழிகள் இவைகள் எல்லாம் ஒரு மொழிகள். அழுகிற போது மாற்றங்கள் உண்டாகிறது. ஒரு மனிதன் அழுகிற போது இப்படிப்பட்டதான மாற்றங்கள் உண்டாகிறதை நாம் வேதத்திலே பார்க்க முடியும். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அங்கே வேதம் சொல்லுகிறது, மோசே அழுதான். மோசே அழுகிறான். பிள்ளை அழுகிறது. என்ன சம்பவித்தது? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். மோசே அழுகிற போது பரலோகம் அப்படியே பரபரப்பாய் மாறுகிறதை நீங்கள் அங்கே பார்க்க முடியும். மோசே அழ ஆரம்பிக்கிறான். பரலோகத்திலே பரபரப்பு தொற்றிக் கொள்கிறது. ஓ, இந்த சத்தத்துக்காகத்தான் இந்த பரலோகம் காத்துக் கொண்டிருந்தது. இந்த வார்த்தைக்காகத்தான், இந்த செய்திக்காகத்தான் பரலோகம் காத்துக் கொண்டிருந்தது. அங்கே தூதர்கள் எல்லாம் பரபரப்பாய் மாறுகிறார்கள். ஓடுகிறான். ஒரு தூதன் எங்கே ஓடுகிறானா? பார்வோனின் குமாரத்தின் இருதயத்துக்குள்ளாக ஒரு இரக்கத்தை கொண்டு போய் வைக்கும்படியாக பரலோகத்திலிருந்து ஒரு தூதன் இறங்கி வருகிறான். இன்னொரு தூதன் ஓடுகிறான். அவன் எங்கே ஓடுகிறானா? மிரியத்தினுடைய இருதயத்துக்குள்ளாக ஒரு பெரிய தைரியத்தை கொண்டு வைக்கும்படியாக அவன் ஓடுகிறான். அங்கே பார்க்கிறோம், பார்வோனின் குமாரத்தினுடைய இருதயத்திலே இரக்கம் உண்டாகிறது. மிரியத்தின் இருதயத்தில் என்ன உண்டாகிறது? ஒரு தைரியம் உண்டாகிறது. பரலோகம் ஒரு செய்தியை கேட்க மாட்டார். மோசே அழுதான். கர்த்தருக்கு வேற ஒண்ணாங்க போடப்படவில்லை. பிள்ளை அழுதது அப்படிதான் போட்டு. கர்த்தருக்கு மகிமை. பார்வோனின் குமாரத்தை அந்த பெட்டியை திறந்து பார்க்கிற போது பிள்ளை அழுகிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டம். பரலோகம் எதிர்பார்த்து கொண்டிருந்த சப்தம் அது. அந்த மனிதனுடைய வாயிலிருந்து வருகிறதாலே அந்த கண்ணீர் தேவனுக்கு மகிமை உண்டாட்டம். அந்த அழுகையின் சப்தம் இங்கே பரலோகத்தை என்ன செய்கிறதை பார்க்கிறோம். ஒரு மாற்றத்துக்குள்ளாக நடத்துகிறது. இயேசு அழுத போது என்ன சம்பவித்தது? இயேசு அழுது ஒவ்வொரு இடங்களை நீங்கள் சரியா இதோடு கூட கவனிக்க முடியுமா? ஒரு மனிதன் உணர்ச்சி வசப்பட்டு அழுகிற போது மற்ற 2 விதமான கண்ணீர்களுக்கும் இல்லாத ஒரு வித்தியாசம், ஒரு மனிதன் உணர்ச்சி வயப்பட்டு அழுகிற போதுதான் அந்த சொல்லப்பட்டதான ஏறக்குறைய அந்த 1500 விதமான புரோட்டீன்கள் அந்த கண்களிலே அந்த கண்ணீரிலே உண்டாகிறது. உணர்ச்சி வசப்பட்டு கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் அழுகிறான். மனிதன் உணர்ச்சிகளினாலே ஆழப்படுகிற போது வார்த்தைகள் கிடைக்காமல் அழுகிறதை பார்க்கிறோம். வலிகளும் வேதனைகளும் அவன் மாம்சத்தை நெருக்குகிற போது அவனால பேச முடியாமல் என்ன செய்கிறதை பார்க்கிறோம். அப்படியே கண்ணீர் விடுகிறதை பார்க்கிறோம். திகில் அவனை நிரப்புகிற போது அப்படியே அழுகிறான். ஆண்டவருக்கு மகிமை. என்ன செய்யணும்னே தெரியாது. சூழ்நிலைகள் அப்படித்தான். பல நேரங்களில் நாம் திகைத்து போகிற போது என்னோடு கூட நீங்கள் யோவான் 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துக்கு நேராக உங்கள் கவனத்தை திருப்பி பாருங்கள். அந்த வேத பகுதி சொல்லுகிறது, அந்த ஸ்திரீகள் எல்லாம் இயேசுவுக்காக இயேசுவை பார்க்கும்படியாக கல்லறையிலே வைக்கப்பட்டிருந்த இயேசுவுக்கு அவர்கள் ஆராதனை செய்யும்படியாக சுகந்த வர்க்கங்களோடு கூட கடந்து வருகிறார்கள். வந்து பார்க்கிறார்கள். இயேசு இல்லாத
திறக்கப்பட்ட ஒரு கல்லறையை பார்க்கிறார்கள். இயேசுவினுடைய சரீரத்தை பார்க்க முடியவில்லை. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் எல்லாம் அழுது கொண்டிருக்கிறார்கள். ஏன் அழுது கொண்டிருக்கிறான்? என்ன செய்யணும்னு தெரியல. அப்படித்தான் சொல்லுகிறார்கள், என் ஆண்டவரை கொண்டு போய் விட்டார்கள், என் ஆண்டவர் எங்கே வைத்திருக்கிறாங்கன்னு தெரியல, அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. பல நேரங்கள் அப்படித்தான் மனிதன் எப்பொழுது அழுகிறான், ஒன்றும் தெரியாத போது கண்ணை கட்டி காட்டிலே விட்டது போல, அல்லது ஒரு கடும் புயலிலே சிக்கிக் கொண்ட ஒரு சிறு துரும்பை போல அவனுடைய வாழ்க்கை அலசடிப்படுகிற போது, என்ன செய்யணும்னு தெரியாத போது உடைந்து போய் அழுகிறான். அப்படித்தான் சொல்லப்படுகிறது. அவர்கள் அழுகிறார்கள். ஏன் சொன்னா ஒன்றும் செய்ய முடியல. ஆச்சாமை நான் அடுத்து என்ன செய்ய வேண்டும், எங்கு போக வேண்டும், ஒன்றும் தெரியாத போது, வேதனைகள் வருகிற போது, குறைவுகள் வருகிற போது, இறப்பு வருகிற போது, அன்றுவருக்கு மகிமுண்டாட்டம் மனிதன் உடைந்து போய் அழுகிறான். அந்த நினைவுகள் அவரை அப்படியே கலங்க பண்ணுகிற போது கண்ணீர் விட்டு அழுகலாம். தேவனுக்கு மகிமுண்டாகட்டும். வேதம் சொல்லுகிறது, இயேசு கண்ணீர் விட்டார். ஒரு வார்த்தை, ஒரு சின்ன வார்த்தை அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்னோடு கூட கவனியுங்கள். இயேசு கண்ணீர் விட்டதாலே இந்த முதல் பகுதி என்று வேதம் பதிவு செய்து வைத்திருக்கிறது. என்னோடு கூட எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே நீங்கள் அப்படி வாசிக்க முடியும். எபிரேயருக்கு எழுதின அந்த நிருபத்திலே பார்க்கிற போது 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே போடப்பட்டிருக்கிறது, அவர் மாம்சத்தில் இருந்தபோது ஆண்டவருக்கு மகிமையாக. அப்படித்தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் மனுஷனாக இந்த பூமியில வந்து வாழ்ந்து கொண்டிருந்த போது, மனுக்குலத்தோடு கூட அவர் வாழ்ந்து கொண்டிருந்த போது, அந்த வசனம் சொல்லுகிறது, தன்னை மரணத்திலிருந்து விடுவிக்கத்தக்கதாக. 7வது வசனம் வாசிக்கிறோம், அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பய பக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. முதல் வார்த்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் மாம்சத்தில் இருந்த போது இந்த ரட்சிப்பின் அனுபவத்திற்காக அவர் சத்தமிட்டு அழுதார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அழுகிறார், இயேசு அழுகிறார் என்று எழுதப்பட்டு. ஏன் அழுகிறார்? யாருக்காக அழுது கொண்டு இருக்கிறார்? எப்படிப்பட்ட ஒரு பெரிய தேவன்! யோவான் சொல்லுகிறார், இயேசு கண்ணீர் விட்டார். கண்ணீர் விடுவதற்கான அவருக்கான சூழ்நிலைகள் என்ன, அவருடைய தேவைகள் என்ன, ஏன் அழ வேண்டும்? சர்வ வல்லமையுள்ள தேவன், சகலவற்றையும் உண்டாக்கினவர். அவர் சொன்னார், இப்பொழுதும் நான் ஒரு வார்த்தை சொன்னார், பரலோகத்திலிருந்து 12 லேகியோன்களுக்கு அதிகமான கோடாகோடி தூதர்கள் இறங்கி வர முடியும், வேலை செய்ய முடியும், சூழ்நிலைகளை மேற்கொள்ளுவதற்கு உதவி செய்வதற்கு அவர்கள் கோடாகோடி தூதர்கள் உண்டு. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒரு பெரிய தேவன் கண்ணீர் விட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆத்தாமையினால் கண்ணீர் விட்டாரா, முடியாமையினால் கண்ணீர் விட்டாரா, அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் திகைத்து கண்ணீர் விட்டாரா, வார்த்தைகளுடைய அந்த காரியங்களின் நிமித்தம் கண்ணீர் விடுகிறாரா? இயேசு கண்ணீர் விட்டார். ஆண்டவருக்கு மகிமைண்டார். ஏன் கண்ணீர் விட்டார்? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே என்னோடு கூட எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் பாருங்கள். தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படிகிற யாவதுக்கும் நித்திய ரட்சிப்பை கொடுக்கும்படியா மனுக்குலம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று இயேசு அழுதார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் தம்முடைய ஜனங்களை அந்த பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து நீங்களாக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ரட்சிப்பின் அதிபதி அங்கே எழுதுகிற போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பட்ட பாடுகள். எபிரேயர் 5:8 அப்படித்தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே பாடுபடுகிறார், வேதனைப்படுகிறார், சூழ்நிலைகளுக்குள்ளாக கடந்து போகிறார். லூக்கா 22:44 சொல்லுகிறது, அவன் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு கூட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை ரத்தத்தின் பெரும் துளிகளாய் தரையிலே விழுந்தது என்று எழுதப்பட்டது. என்னோட கூட சரியாக கவனிங்கள். கெத்செமனே தோட்டத்தை குறித்து இங்கே பேசுகிற போது கெத்செமனே தோட்டத்திலே இயேசு போய் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். ஜெபிக்க 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 இந்த வேத பகுதி சொல்லுகிறது, அவன் மிகவும் வியாகுலப்படுகிறான். ஒரு மனிதன் வியாகுலப்படுகிற போது, உணர்ச்சிகளினாலே அவன் நிரப்பப்படுகிற போது, அவனுடைய உள்ளம் பேசுவதற்கான வார்த்தைகள் இல்லாத போது அவனுடைய கண்கள் பேச ஆரம்பிக்கிறது. அதுதான் கண்ணீர் என்று சொல்லி பார்க்கிறோம்.
பார்த்தோம். அந்த வார்த்தைகள் இயேசுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதிக ஊக்கத்தோடு கூட ஜெபம் பண்ணினார். அவருடைய வியர்வை என்ன சம்பவித்தது கெத்செமனே தோட்டத்திலே நாம் அறிந்திருக்கிறோம். இயேசு ஜெபிக்க 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 அவருடைய ரத்த நாளங்கள் எல்லாம் வெடித்து சிதறுகிறது. அவருடைய சரீரத்தில் இருந்து அவருடைய ரத்த நாளங்கள் வெடிக்க ஆரம்பிக்கிறது. அந்த ரத்தம் எல்லாம் என்ன செய்கிறதை பார்க்கிறோம், வியர்வையாய் வெளியேறுகிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த உலகத்தை உண்டாக்கிற ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய ஜனங்களுக்காக கெத்செமனே தோட்டத்திலே ரத்த கண்ணீர் வடித்த இடம் உண்டு. இயேசுடைய சரீரத்திலே அந்த ரத்த நாளங்கள் எல்லாம் வெடித்து சிதறுகிற போது, அந்த உணர்ச்சி வயப்படுகிற போது, அந்த கண்களிலே உருவானதானே அந்த கண்ணீர் அவருடைய கண்களிலிருந்து தாரை தாரையாய் வடிகிறது. எப்படி வடிகிறதா? ரத்தத்தின் பெருந்துடிகளாக. இந்த பூமியிலே மனுக்குலத்துக்காக ரத்த கண்ணீர் வடித்த தெய்வம் இயேசு. இயேசு கண்ணீர் விட்டார் என்று சொன்னால் அது ஒரு சாதாரணமான கண்ணீர் அல்ல, ரத்த கண்ணீர். கண்ணீர் முழுவதும் ரத்தம், கண்கள் முழுவதும் ரத்தம், வியர்வைகள் ரத்தத்தின் பெருந்துடைகளாய் விழுந்து கொண்டிருக்கிறது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வியாபனப்படுகிறார், வேதனைப்படுகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 26-28 சொல்லுகிறது, இது அநேகருக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும்படியாய் சிந்தப்பட்டதான ஒரு புது உடன்படிக்கை என்னுடைய ரத்தம் என்று சொன்னார். 26-38 சொல்லுகிறார், என் ஆத்துமா மரணத்துக்கு எதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட வேதனையில வார்த்தைகள் வருகிறது இல்லை, பேச முடியாது, தொண்டைக்குழி அழைத்துக் கொள்ளும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கண்ணீர். எபிரேயர் 2:10 வாசித்து பாருங்க. எபிரேயர் சொல்லுகிற போது அங்கே சொல்லப்பட்ட 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கிற போது அங்கே போடப்பட்டிருக்கிறது. என்னோடு கூட கவனியுங்கள். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாயிருந்தது. ரட்சிப்பின் அதிபதியான கிறிஸ்து என்ன செய்தாரா? உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்தப்பட்டார். அதுதான் அங்கே எபிரேயர் 5 சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே 9வது வசனத்தில் வாசிக்கிறோம், தாம் பூரணரான பின்பு இயேசு உபத்திரவத்துக்குள்ளாய் கடந்து போகிறார். பாடுகளுக்குள்ளாக அந்த வேதனைகள், எத்தனை விதமான வேதனைகளுக்குள்ளாய் கடந்து போகிறார். சரீர பிரகாரமான வேதனைகள் மாத்திரம் அல்ல. அவரை குத்தினார்கள், அவருடைய முதுகு உடப்பட்ட நிலம் போல பித்தெடுக்கப்படுகிறது, முள்முடி சூட்டப்படுகிறது. வேதனைகள் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த கிரீடத்திலே உண்டாக்கின அந்த முள்கள் கண்ணிலே குத்தி சொருகி ரத்தம் வடிகிறது. எத்தனை வேதனைகள், எத்தனை பாடுகள். சங்கீதம் 22:7 சொல்லுகிற போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அன்று சொல்லுகிற அந்த வார்த்தையாக சங்கீதக்காரன் பதிவு செய்கிறான், அவர்கள் என்னை பரியாசம் பண்ணினார்கள். எவ்வளவு கேவலமா பேசினாங்க. எல்லாரையும் மீட் பண்ணு சொன்னாரே, முடிந்தால் மீட்டுக் கொள்ளட்டும். எத்தனை அவமானமாய், எத்தனை கேவலமாய். யோபு 16:14 சொல்லுகிறான், என் சிநேகிதர்கள் என்னை பரியாசம் பண்ணினார்கள். 16:20 சொல்லப்பட்டிருக்கிறது, என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள், என் கண் என் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது. யோபுவை பரியாசம் பண்ணுகிற போது யோபு அப்படியே சொல்லுகிறார், என் கண்களிலே 16:14 சொல்லுகிறது, என் கண் இமைகளின் மேலே மரண இருள் இருந்தது, அழுது 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 என் முகம் அழுக்கடைந்து இருக்கிறது. ஆண்டவராகிய கிறிஸ்து பரியாசம் பண்ணப்படுகிறார், வேதனைக்குள்ளாய் கடந்து போகிறார். ஒரு மனிதனுடைய வேதனை அவன் உணர்ச்சி வயப்படுகிற போது அந்த கண்களில் இருந்து ஏராளமான கண்ணீர் வழிந்தோடுகிறது. அதை தாங்கிய எபிரேயர் 5:7 வாசிக்கிறோம். மிகுந்த சத்தத்தோடு கண்ணீரோடு ஜெபம் பண்ணுகிறார், ஆண்டவரே என் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டாக வேண்டும். இயேசுவினுடைய கண்ணீர் எதற்காக? நீயும் நானும் ரட்சிக்கப்பட்டாக வேண்டும், நீயும் நானும் மீட்கப்பட்டாக வேண்டும், நீயும் நானும் அந்த பரலோக ராஜ்யத்துக்குரிய மேன்மையை அனுபவித்தாக வேண்டும், நீயும் நானும் அந்த நித்திய அழிவிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும். அதற்காகவே இயேசு இரத்த கண்ணீர் விட்டார், இரத்த கண்ணீர் விட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு அழுகிற போது அந்த வார்த்தை எதை கொண்டு வருகிறது? அந்த கண்ணீர் எதை காண்பித்துக் கொடுக்கிறது? ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக ஒரு ஜெபம்.
ஆண்டவர் அழுகிற இடங்களை நீங்கள் சரியாய் கவனியுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவது இடமாய் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது லூக்கா 19:41 நாம் பார்க்கிற போது, அவர் நகரத்துக்கு சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுதார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். லூக்கா 19 நாம் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய கடைசி பயணம் அப்படியே கடந்து வந்து கொண்டிருக்கிறார். எத்தனை நன்மைகள், எத்தனை காரியங்கள் வருகிற வழியில் அப்படியே பார்க்கிறோம். சகையை குணமாக்கி சகையை ரட்சிப்புக்குள்ளாக நடத்தி அவனை ஆபிரகாமின் குமாரனாய் மாற்றி இயேசு அப்படியே கடந்து வருகிற போது, இந்த எருசலேமுக்கு அருகிலே வருகிற போது அந்த நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார். சரியான கவனிங்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாக சொல்லுகிற போது என்ன வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கேற்றவைகளை அறிந்திருந்தாயானால் நலமாய் இருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. தேவ ஜனத்துக்கு அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய நகரமாகிய எருசலேம். ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படியாய் இயேசு இரத்த கண்ணீர் வடிக்கிறார். இங்கே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், தேவ ஜனங்கள் என்று முத்திரையிடப்பட்ட ஜனங்கள், அவர்கள் தேவனை அறியாது வாழ்ந்து கொண்டு இருக்கிறதை பார்க்கிற போது நகரத்தை பார்க்கிறார். தேவனுடைய பிள்ளைகள், தேவ ஜனம், தேவனுடைய நகரம், அதெல்லாம் எப்படி இருக்கிறதை பார்க்கிறோம். சூழ்நிலைகளை அறியவில்லை, காலங்களை அறியவில்லை, காரியங்களை அறியவில்லை. ஆண்டவர் அதெல்லாம் பார்க்கிற போது அப்படியே கண்ணீர் விட்டு அழுகிறார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகினோம் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை. தேவ பிள்ளைகளுக்கு எது சமாதானத்தை தரும், தேவ பிள்ளைகளுக்கு எது சந்தோஷமானதா இருக்கும் என்பதை அவர்கள் அறிந்திருக்க வேண்டாம். எதை அறியலையா? சூழ்நிலைகளை அறியவில்லை, காலங்களை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மத்திய 24:37 நீங்க வாசித்து பாருங்க. அந்த வேத வசனம் சொல்லுகிறது, நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே இயேசுவாமி வரும்போது என்ன நடக்கும்னு சொல்லுகிறார். நோவாவின் காலத்திலே நடந்தது போலவே நடக்கும். ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். உணராமலே அப்படியே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். பரவாயில்ல, ஒண்ணும் நடக்காது, ஒண்ணும் நடக்காது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எதுவரைக்குமா? ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் மாறிக்கொண்டு போகும் மட்டும். நோவாவின் காலத்திலே ஜனங்கள் உணர்வில்லாமல் இருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அந்த வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்க. மத்திய 24 ஆண்டவர் பேசுகிற போது தொடர்ந்து பேசப்பட்டிருக்கிறது. 2 பேரிலே ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுவார், ஒருவர் கைவிடப்படுவார். தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளோடு கூட பேசுகிறார், தேவனுடைய பிள்ளைகளோடு கூட பேசுகிறார். தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய காலத்தை அறியாமல் நிர்விசாரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற போது இயேசு கண்ணீர் விட்டு அழுகிறார். யாருக்காக இயேசு அழுது கொண்டிருக்கிறார்? ஒன்று ரட்சிக்கப்படாத தேவனை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக அந்த ரட்சிப்பின் அதிபதி இரத்த கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறார். இங்க இன்னொரு புறத்திலே பார்க்கிறோம், தேவனை அறிந்த பிள்ளைகள், தேவனை ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகள் நிர்விசாரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற போது இயேசு கண்ணீர் விட்டு அழுகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆமோஸ் 4:12 சொல்லுகிற வார்த்தையை கவனிங்கள், தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. ஆண்டவர் அதுதான் சொல்லுகிறார், உன் தேவன் வருகிற நாள் எப்பொழுது வேண்டுமானாலும் வருவார், எப்பொழுது வேண்டுமானால். இதோ வாசலருகே வந்தேன் என்று சொன்னவர் வீட்டுக்குள்ளாக வருகிறதுக்கு எவ்வளவு நேரம் செல்லும்? சொல்லுகிறார், உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்பட்டு இருக்கிறாயா? இன்னைக்கு தேவ பிள்ளைகளோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். எசேக்கியேல் 38:7 சொல்லுகிறது, நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூட கூடின எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்தி அவர்களுக்கு நீ காவலாளனாய் இரு. நீ எப்படி இருக்கிறாய்? ஆயத்தமில்லாத நகரத்தை கண்டு ஆண்டவர் அழுகிறார். எருசலேமே, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாவது, தேவ பிள்ளைகளாக இன்றைக்கு ஆண்டவர்களோடு கூட பேசட்டும், உனக்கு கிடைத்த இந்த நாளிலாவது உன் வாழ்வை, உன்னுடைய காரியங்களை நீ தேவனை சந்திக்கிறதுக்கு ஆயத்தப்படுத்திக் கொள்ள முடியுமா? ஆயத்தம் இல்லாத, புத்தி இல்லாத கன்னிகைகளை குறித்து நாம் பார்க்கிறோம். கதவு அடைக்கப்பட்டு போகிற ஒரு நிலைமை. இன்னைக்கு தேவ பிள்ளைகளாய் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். எப்படிப்பட்ட வாழ்க்கை? லூக்கா 19:45 சொல்லுகிறது, அவர் சொன்னார், என்னுடைய வீடு ஜெப வீடா இருக்கிறது, அதை நீங்கள் கள்ளர் புகையாக்கினீர்களே. அழுகிறார், நகரத்தை பார்த்து அழுகிறார், தேவாலயத்துக்குள்ளாக வருகிறார்,
பாருங்க, நம்முடைய வாழ்ச்சிகள் எத்தனை சாட்சி, எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையில மீட்டு கொண்டு வந்தார், எப்படி ரத்தம் சிந்தி தூக்கி கொண்டு வந்தார், எத்தனை கிரயம் செலுத்தினார், எல்லாவற்றையும் மறந்து இருக்கிற போது ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு நகரத்துக்கு சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார். இன்னைக்கு நம்மை குறித்து கிறிஸ்து எப்படி பார்க்கிறார், நம்மை பார்க்கிற போது இயேசு எப்படி பார்த்து கொண்டிருப்பார். அனுதினமும் அவரை சிலுவையில் அறைகிற ஒரு அனுபவத்திலே நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால் இயேசுனுடைய கண்ணீர், ஆண்டவருடைய வார்த்தை இங்கே பேசுகிறது. மனமுடைந்து போய் அவர் என்ன செய்கிறாரா, அழுகிறார். என் பிள்ளைகள் சரியாய் காரியங்களை அறிந்து கொள்ள முடியுமானால் எவ்வளோ நலமாய் இருக்குமே. வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறது, தருணங்கள் கொடுக்கப்படுகிறது, சூழ்நிலைகள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். உலகம் முழுவதும் ஒரே ஒரு நொடி பொழுதுல ஒரு சின்ன கிருமி வந்து அப்படியே உலகத்தை அசைத்துக் கொண்டிருக்கிறதை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒன்றும் செய்ய முடியாது. மனிதனுடைய திறமைகள், அறிவு, ஞானம் ஒன்றும் தேவனுடைய காரியங்களுக்கு முன்பதாக ஒன்றையும் செய்ய முடியாது. ஸ்தம்பித்து போய் நின்று கொண்டிருக்கிறது. இயேசு வருகிற நாள் சமீபமாக ஏன் சொன்னார்? ஆண்டவர் சொன்னார், அவர் வரும் காலத்துக்கு அடையாளங்கள் சொன்னார். பூமி எங்கிலும் கொள்ளை நோய்கள் உண்டாகுன்னு சொன்னார், பூமி அதிர்ச்சி உண்டாகுன்னு சொன்னார், பெருவெள்ளம் உண்டாகுன்னு சொன்னார். என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அத்தனையும் நடந்து கொண்டிருக்கிறது. தேவன் செய்வார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். தேவனிடத்திலே வல்லமை உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் செய்வார். காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த காலகட்டத்திலே ஆண்டவரை சொல்லுகிற போது சொன்னார், உனக்கு கிடைத்த இந்த நாளிலாவது, அந்த பகுதிகளில் அப்படியே வாசித்து பாருங்க, உன் சத்துரு உன்னை சுற்றிலும் நெருக்கி வேலி அடைத்து உன்னை இப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ளாய் நடத்துகிறதுக்கு முன்பதாக பிரசங்கி சொல்லுகிற போது அப்படித்தான் சொல்லுகிறான். காரியங்களை உணர்ந்து கொள். காலம் முடிகிறதுக்கு முன்பதாக வாலிபனே, சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றத்துக்குள்ளாக போவதற்கு முன்பதாக இன்றைக்கு நீ மனம் திரும்பு. உனக்காக கண்ணீர் விட்டு அழுகிற ஒரு இயேசு கண்ணீர் விட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மூன்றாவது பகுதியாகத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். யோவான் 11:35 இயேசு கண்ணீர் விடுகிறார். இயேசுனுடைய அன்பு வெளிப்படுகிற நேரம் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுனுடைய கண்ணீர் என்ன செய்து கொண்டிருக்கிறது? யோவான் 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். மார்த்தாளையும் மரியாளையும் லாசருவையும் எவ்வளவாய் நேசித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு தம்முடைய அன்பினாலே நேசிக்கிற தம்முடைய பிள்ளைகள் வாழ்விலே வருகிறதாலே அந்த போராட்டங்களுக்கு கூடாக அவர்கள் கடந்து போகிற சூழ்நிலைகளிலே இயேசுவினுடைய கண்ணீர் என்ன செய்கிறதா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர்கள் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொண்டு வருகிறது. தேவனுடைய நேசத்துக்குரியவர்களாக நாம் இருக்கிற போது என்ன சம்பவிக்கிறது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் என்னோடு கூட யோவான் 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கிற போது அந்த வேத பகுதிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் என்ன செய்தாரா? அவர்களை அவ்வளவாய் நேசித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த 11ஆம் அதிகாரத்துல முதல் பகுதியில நாம் வாசிக்கிற போது ஆண்டவராகிய தேவன் என்ன செய்தாரா? அந்த குடும்பத்தை 4வது வசனம் இயேசு மார்த்தா, 5வது வசனம் இயேசு மார்த்தாள் இடத்திலும் அவருடைய சகோதரி இடத்திலும் லாசரு இடத்திலும் அன்பாய் இருந்தார். இயேசு ஒரு மனிதனிடத்தில் அன்பாய் இருக்கிற போது தேவன் அன்புள்ளவே. அவர் தம்முடைய ஜனங்களை நேசிக்கிற போது, அவருடைய நேசத்துக்குரியவர்களாக நாம் இருக்கிற போது என்ன சம்பவிக்கிறதா? அந்த குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை சொன்னா இயேசு கண்ணீர் விட்டாள். இயேசு கண்ணீர் விட்டா என்ன நடக்கும் நினைக்கிறீங்க? ஒரே ஒரு சாதாரண ஒரு நிலைமையிலே மோசே கண்ணீர் விட்ட போது பரலோகம் அப்படியே பரபரப்படைகிறது. இயேசு கண்ணீர் விட்டா பரலோகம் என்ன செய்கிறதா? அப்படியே பாரி அநேக காரியங்களை கர்த்தருக்கு மகிமை உண்டா. இயேசுவினுடைய கண்ணீர் பரலோகத்தை என்ன செய்யுமா? மோசேயை விட பரபரப்புக்குள்ளாக மாற்றும். இயேசு அழுதா அப்படித்தான் நடக்கும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பரிந்து பேசுகிற இயேசுவினுடைய கண்ணீர். இயேசு அந்த குடும்பத்துக்காக அழுகிற போது பரலோகம் பரபரப்படைகிறது மாத்திரமல்ல, பாதாளத்தை நடுங்க வைக்கும். பாதாளம் நடுங்குது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். என்ன செஞ்சிட்டோம்? என்ன தவறு நடந்திருக்கிறது? ஏதோ தப்பா செஞ்சுட்டு இருக்கிறோம். பாதாளம் அப்படித்தான் பார்த்திருக்கோம். திருப்பி அனுப்பிடு. அவன் என்ன செய்ய முடியாது? லாசருவை நாம் இங்கே வைத்திருக்க முடியாது. ஏனென்று சொன்னால் அவனுக்காக கண்ணீர் விடுகிற இயேசுனுடைய கண்ணீர் ஒரு குடும்பத்துக்குள்ள என்ன செய்கிறது? தேவனுடைய நேசத்துக்குரியவர்களாக நாம் இருக்கிற போது
அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து பிதாவே அவர்கள் கூப்பிட்டார். இயேசு என்ன செய்தாராம்? அழுகிற முகத்தோடு கூட கண்ணீரோடு கூட பிதாவை நோக்கி பார்த்தார். ஆண்டவருக்கு மகிமையுண்டாகட்டும். இயேசுவின் கண்களில் இருந்துதானே கண்ணீரை பிதா பார்க்கிற போது என்ன சம்பவிக்கும்? கண்ணீரோடு நிற்கிற ஒரு பிள்ளை, ஆண்டவருக்கு மகிமையுண்டாகட்டும், ஒரு தகப்பனிடத்திலே ஒரு தாயினிடத்திலே பிள்ளை போய் கண்ணீரோடு கூட நிற்கிற போது அந்த பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே பிதாவுக்கு முன்பதாக இயேசு கண்ணீர் வடிய வடிய நிற்கிற போது பிதா பார்க்கிறார், என் பிள்ளை அழுகிறது. அந்த வேத பகுதி சொல்லுகிறது, தேவனுக்கு மகிமையுண்டாகட்டும். வேதம் எதிர்பார்க்கிறது சூழ்நிலை. எத்தனை பேர் வேதம் முழுவதும் நீங்க பார்க்க முடியும். கண்ணுடைய விளைவுகளை நீங்கள் பாருங்கள். அது அவங்க 21:16 போடப்பட்டிருக்கிறது. ஆகார் அழுகிறாள், பிள்ளை பாதுகாக்கப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகாரோடு கண்ணீர் விட்டு அழுதா. தேவனுக்கு மகிமையுண்டாகட்டும். மரணத்துக்கூடாக கடந்து போன இந்த பிள்ளை பாதுகாக்கப்பட்டது. வேதம் எதிர்பார்க்கிறது. புலம்பல் 2:18 சீயோன் குமாரத்தின் மதிலே இரவும் பகலும் நதியளவு கண்ணீர் விடும். எரேமியா தீர்க்கதரிசி, கண்ணீரின் தீர்க்கதரிசி, அவன் அழுது அழுது அவன் சொல்லுகிறான், உன் கண்ணீர் சும்மா இருக்க விடாதே, உன்னின் கண்ணின் கருப்பு விழி ஓய்ந்திருக்க ஒட்டாதே. ஏன் தெரியுமா? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு கண்ணீரின் ஜெபம் என்ன செய்யும் சொன்னா, பாவம் மரணத்தின் உள்ளவனை மீட்டெடுத்து மறுவாழ்வு தந்த இயேசுவின் கண்ணீரை போல. இயேசுவின் கண்ணீர் எவைகளை கொண்டு வருகிறது? ஒரு ரட்சிப்பை கொண்டு வருகிறது, ஒரு மனம் திரும்புதலை கொண்டு வருகிறது, இழந்து போன சகல விதமான அந்த பூர்வாங்க ஆசீர்வாதங்களை திரும்ப கொண்டு வருகிறது போல தேவ பிள்ளைகளாக நீங்களும் நானும் பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு கூட ஜெபிக்கிற போது ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். வேதம் சொல்லுகிறது, கண்ணீரோடு ஜெபிக்கிற போது ஒரு மனம் திரும்புதல் உண்டாகும். கண்ணீரோடு ஜெபிக்கிற போது இழந்து போன சகலவற்றையும் திருப்பி என ஆண்டவர் அப்படிதான் அதிகாரப்படுத்தி, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான். இயேசுவுடைய கண்ணீர் எவைகளை செய்கிறதோ அவைகளை செய்கிறதுக்காகவே கர்த்தர் உங்களையும் என்னையும் தன்னுடைய அதிகாரத்தினாலே அதிகாரப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமைனா தேவனாலே அதிகாரம் பண்ணப்பட்டிருக்கிறோம், தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டு. ஆண்டவர் சொன்னார், இந்த மாதத்தை நமக்கு அப்படித்தான் கொடுத்தா, இது ஒரு ஆளுகை மாதம், கண்ணீருக்கு பதில் வரும். இயேசுவுடைய கண்ணீர் எப்படி காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணினது, அப்படித்தான் தேவனுடைய பிள்ளைகள் தேவனை நேசித்து தேவனோடு கூட உறவாடுகிற போது ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர்கள் இழந்து போன எல்லாவற்றையும் பாருங்க, மார்த்தாளும் மரியாளும் இழந்து போன எல்லாவற்றையும், லாசர் இழந்து போன எல்லாவற்றையும் எல்லா வகையில கர்த்தர் என்ன செய்தாரா? பூர்ணமாய் திரும்ப கொண்டு வந்து கொடுக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகும். இயேசு கண்ணீர் விட்டார் உனக்காக எனக்காக. அதை சரியாய் நாம் அறிந்து கொள்ள முடியுமா? இயேசுக்காக சரியாய் நாம் எழுந்து நிற்க முடியுமானால் கர்த்தர் நம்மை கொண்டு, நம்முடைய கண்ணீரை கொண்டு கர்த்தர் மகத்துவமான காரியங்களை செய்வார். கண்களை மூடி அப்படி தேவ சமூகத்துல ஆண்டவரை நோக்கி பார்த்தோம். ஒரு சில நிமிஷங்கள் கண்ணீர் விட்ட இயேசு, அவருடைய கண்ணீர் அல்லேலூயா அல்லேலூயா ஒரு துளியும் வீணாய் போகிறதில்லை, ஒரு துளியும் வீணாய் போகிறதில்லை. தேவ சமூகத்தில் எல்லாரும் அவரை நோக்கி பார்ப்போம். அல்லேலூயா. என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சி கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. வானபூமி படைத்திருந்தும் வானிலே உன்னை இழந்தாதே நான், வானபூமி படைத்திருந்தும் வானிலே உன்னை இழந்தாதே நான், தேடி
என்னை அனுப்பினதா ஓடி வந்து காண்கிறதா என்னை நேசிக்கின்றாயா என்னை நேசிக்கின்றாயா கல்வாரி காட்சி கண்ட பின்னும் நிசியாமல் இருப்பாயா காட்சி கண்ட பின்னும் நிசியாமல் இருப்பாயா உனக்காக எனக்காக கண்ணீர் விட்ட இயேசு கல்வாரி சிலுவையில ஆண்டவராகிய கிறிஸ்து உனக்காக எனக்காக பாடுபடுகிறது. வேதம் சொல்கிறது அவர் மிகுந்த சத்தத்தோடு ஏலி ஏலி லாமா சபக்தாரி என்று சொன்னார். அவருடைய சமூகத்திலே நின்று உனக்காக எனக்காக பரிந்து பேசுகிறது. அன்பு சகோதரனே சகோதரியே, ஒருவேளை இயேசு கிறிஸ்துவின் அந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளாக நீ கடந்து வராமல் இருந்திருப்பாயா? இந்த காலவேளையில இந்த ரட்சிப்பின் அதிபதி உனக்காக உத்தரவு பண்ணதை சரியாய் உணர்ந்து கொள்ள முடியுமா? இயேசுவின் கண்ணீரை ஓ இயேசுவினுடைய பாதபடிக்கு நீ வர முடியுமா? கர்த்தர் உன்னை நேர்த்தியாய் நடத்துகிறதுக்கு அவர் போதுமானவர். கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஜனங்களாக ஓ கிறிஸ்துவினுடைய அன்பை மறந்து கூற ஓடிக்கொண்டிருப்பாயா? இன்னைக்கு மனம் திரும்பும்படியாய் தேவன் எதிர்பார்க்கிறார். ஓ உனக்காக அந்த நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டதை போல உனக்காக கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிற இன்றைக்கு மறுபடியுமாக ஒரு மனம் மாறுதலை உன்னிடத்திலே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இயேசுவை பூரணமாய் நீ நேசிக்க முடியுமானால், கிறிஸ்துவினுடைய அன்பிலே நீ பூரணமாய் நிலைத்திருக்க முடியுமானால், ஓ நம்மை நேசிக்கிற பிள்ளைகளுக்காக கண்ணீர் விடுகிற கிறிஸ்துவனுடைய கண்ணீர் இழந்து போன எல்லாவற்றையும் உனக்கு இன்றைக்கு திரும்ப கொண்டு வரும். இன்றைக்கு திரும்ப கொண்டு வரும். ஆண்டவரே உடைய தயவுள்ள கருத்துக்குள்ளாக எங்களுக்காக அழுத தேவன் இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவரே பிதாவின் வலது பாரிசத்தில் அமர்ந்து எங்களுக்காக கண்ணீரோடு கூட வேண்டுதல் செய்கிற தெய்வம் இதோடு கூட தொடர்ந்து இணைந்து கொள்ளும். ஆண்டவரே இந்த சத்தம் கேட்கிற முடியும் பிள்ளைகள் ஓ தங்களுடைய வாழ்க்கையில எவைகளை இழந்திருந்தாலும் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால் அவைகளை திருப்பிக் கொண்டபடி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆரோக்கியத்தை இழந்திருப்பார்களானால் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே அந்த சர்வாங்க சுகத்தை பிள்ளைகளுடைய சரீரங்களிலே பேசுகிறோம். சமாதானத்தை, சந்தோஷத்தை, ஆசீர்வாதத்தை இழந்திருப்பார்களானால் இயேசுவின் நாமத்தினால 2 மடங்கு திரும்ப வரட்டும். இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு அற்புதங்கள் நடக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா பயங்கள் திகில்கள் மாறி போகட்டும். ஆண்டவரே எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைக்கிற தேவனுடைய கரம் இன்றைக்கு இறங்கி வந்து பிள்ளைகள் ஒவ்வொருவரை ஆசீர்வதித்து பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறோம். எல்லா தீமைக்கு நிகழாக்கி பாதுகாத்துக் கொள்ளும். மட்டும் நடத்தின தேவன் தொடர்ந்து எங்களை வழி நடத்தும். ரத்த கொட்டைக்குள்ளாக எங்கள் ஒவ்வொருவரையும் முடிமறைத்து பாதுகாத்துக் கொள்ளும். யாரை பொறுப்படுத்திக் கொள்ளும். எல்லா துதிகன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும். ஜீவனுடைய எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சுகமும் சமாதானமும் வழி நடத்துகிறோம். என்றும் என்றும் நம் அனைவரோடும் உலகத்தில் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். எல்லாம் சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்துவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உம்மோடு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்து சொல்லுங்கள். தேவ கிருபை நம்மோடு இருப்பதாக.